ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற காலடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. காலடியிலிருந்து சாலக்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எதர் ப்ரைவேட் பஸ்ஸில் இல்லை கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம காலடியிலிருந்து சாலக்குடி நோக்கிய பயணத்தை கிளம்பலாம். காலடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிசங்கரர் இருக்கார் இல்லைங்களா, ஆதிசங்கரோட பர்த் பிளேஸுங்க, ஜன்ம பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட பிறந்த ஊர். இங்கிருந்து தான் நம்ம சாலக்குடிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக அவரோட ஜென்மபூமி க்ஷேத்திரத்தை போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பெரியார் நதிக்கரை ஓரத்தில். இதுக்கு முன்னாடி விலாக் நான் ஆதிசங்கரர் ஜென்மபூமி வீடியோ தான் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ இங்கிருந்து சாலக்குடி நம்ம அங்கமலி அப்படின்னு ஒரு டவுன் இருக்குது, அது வழியாக போவோம். சாலக்குடியிலேருந்து நாளைக்கு நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வழியாக பார்த்துட்டு வால்பாறை வழியாக நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ஸோ அடுத்தடுத்த விலாக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சாலக்குடி நோக்கிய பயணத்தை கிளம்பலாம். பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் காலடியிலிருந்து சாலக்குடி போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துருச்சுங்க, வாங்க போட் பண்ணலாம். நம்ம காலடியிலிருந்து சாலக்குடி போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். டே டைம்லேயும் செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. நம்ம காலடியிலிருந்து சாலக்குடி போற பஸ் பாத்தீங்கன்னா இது திருவனந்தபுரத்துல இருந்து திருச்சூர் வரைக்கும் போறதுங்க. நாம இப்ப போயிட்டு இருக்கிற ஹைவே NH 544. காலடியிலிருந்து சாலக்குடி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25 கிலோமீட்டர்ஸ் வரும், கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டிராவல். ஸோ இந்த ஹைவேல நாம எந்தெந்த பெரிய டவுன்ஸ் கிராஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அங்கமலின்னு ஒரு டவுன் கிராஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொரட்டி அப்படிங்கிற ஒரு டவுன் கிராஸ் பண்ணி தான் நாம சாலக்குடி ரீச் ஆகும். ஸோ சாலக்குடி திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சிட்டிங்க. சாலக்குடியில இருந்து தான் நமக்கு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ சாலக்குடியில ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. இன்கேஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போறதுனா நம்ம சாலக்குடி வழியா தான் போகணும், அங்கிருந்து தான் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு.
ஸோ இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற NH 544 பாத்தீங்களா எவ்வளவு கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கிரீனிஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹைவேவோட ரெண்டு சைடு பார்த்தாலுமே வந்து எல்லாமே வந்து ஒரு சைட் சீயிங் பிளேசஸ் மாதிரியே தாங்க இருக்கு. கேரளால டிராவல் பண்ணும்போது இதுதான் வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நாம தனியா ஒரு டூரிஸ்ட் லொகேஷனுக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க. கேரளால ஒரு பஸ் எடுத்துட்டு அழகா டிராவல் பண்ணா, ஹைவேலயோ ஸ்டேட் ஹைவேலயோ டிராவல் பண்ணா அதுவே வந்து நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற NH 544 அப்படிதான் இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து வீடியோ வந்து லைக் கலங்களா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நான் வந்து ரியர் சைட் விண்டோல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா பஸ் கூட்டமா இருக்கிறதுனால நம்மளால ஃப்ரண்ட்லயும் வந்து எடுக்க முடியாது, சைட்லயும் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய ரஷ் இருக்கிறதுனால நான் பின்னாடி இருக்கிற விண்டோல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுவே வந்து எவ்வளவு சூப்பர் வியூவா இருக்கு பாத்தீங்களா. எங்க பார்த்தாலும் வந்து தென்னை மரத்தோப்புகள், பாக்கு மரத்தோப்புகள், வீடுகள் இருந்தாலுமே வந்து வீட்டுகளை சுத்தியும் நிறைய கார்டன்ஸ் வச்சு எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குங்க. கேரளா இஸ் ரியலி காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கோவா ஸ்டேட்டோட ஒரு டிராவல்ஸ் கோல்டு யூனிட்டுங்க. ஸோ நம்ம ஃபிஷ் எல்லாம் கேரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேரளால இருந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஷ் சம்பந்தமான என்ன சொல்றது ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் தான் கோவாவோட டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள். சூப்பரா இருக்குல்ல, நல்லா ப்ளூயிஷ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நேரமா நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கு. இந்த ஹைவேல நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு வெஹிக்கிள்ஸ், AP, கர்நாடகா வெஹிக்கிள்ஸ்னு நிறைய வெஹிக்கிள்ஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு.
நாம் இப்போ அங்கமாலி டவுன் எல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் சாலக்குடி பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்களா. நிறைய நீர்நிலைகள் அதுக்கப்புறம் ஆறுகள்னு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட வந்து ஒரு ரிவர் பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. நேஷனல் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போதே வந்து இப்படி இருக்குன்னா இன்னும் இன்டீரியர் கேரளாக்குள்ள ஸ்டேட் ஹைவேஸ்குள்ள எல்லாம் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம இப்போ போற சாலக்குடி டவுனுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டவுனுங்க. சாலக்குடியில இருந்து தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போறதுக்கான பஸ் கனெக்டிவிட்டி நிறைய இருக்கும். போத் பிரைவேட் பஸ்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கிருந்து நாம இப்ப நான் சாலக்குடி போயிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் டிராவல் பண்ண போறேன். ஸோ தொடர்ந்து வந்து எல்லா விளாக்ஸும் கண்டினியூஸா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல் லொகேஷன். நான் ஒரு ஆகஸ்ட் மந்த் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டா மான்சூன் எண்ட் ஆகிற டைம்ங்கிறதுனால மழை பெஞ்சு எல்லா நீர்நிலைகள்லயுமே வந்து தண்ணி நல்லா பெருக்கெடுத்து ஓடுற சமயங்க. அதனால ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ண காலடி டவுனு அதுக்கப்புறம் சோட்டானிக்கரா இதெல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த விளாக்ஸ் எல்லாமே பார்க்காம இருந்தா பாருங்க. நாம ஹோசூர்ல இருந்து எர்ணாகுளம் வந்துட்டு எர்ணாகுளம் பக்கத்துல தான் சோட்டானிக்கரா டெம்பிள் இருக்கு. ஸோ அங்க நாம போயிருந்தோம். அதுவும் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. நாம ஒரு ஃப்ரைடே போயிருந்தனால ஸ்பெஷல் பூஜாஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்காம இருந்தா பாருங்க. சோட்டானிக்கரா விளாக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நாம சாலக்குடி டவுன் ரீச் ஆயாச்சுங்க. சாலக்குடி மெயின் ஹைவேல இருந்து இப்போ உள்ள KSRTC பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா. சாலக்குடி டவுனுக்குள்ள ரோட்ஸ் எல்லாம் கூட ஒயிட் டாப்பிங் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஒயிட் டாப்பிங் கிடையாது, அந்த கீழே பிரிக்ஸ் இருக்கும் இல்லையா, தார் ரோடுக்கு பதிலா பிரிக்ஸ் போட்டு பண்ணிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நிறைய கேரளா டவுன்ஸ்குள்ள இந்த மாதிரி மெத்தட் தான் டிராவல் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல. மேபி நிறைய மழை பெய்யறதுனால தண்ணி எல்லாம் சீக்கிரம் எர்த்துக்குள்ள அதாவது மண்ணுக்குள்ள சீப் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாம KSRTC பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க சாலக்குடியில. வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகலாம். நம்ம காலடியில் இருந்து சாலக்குடி வந்த KSRTC பஸ் நம்மள டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுச்சுங்க. செம்ம ஃபாஸ்டா வர்றாங்க. ட்ரெயினை விட வர்றாங்க. ஒரு நிமிஷம் ஹால்ட்டு இறங்குறாங்களா உடனே எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. ராக்கெட் வேகத்துல தான் ஓட்டுறாங்க. இங்க பாருங்களா எப்படி வந்து திருப்புவாங்க பாருங்களா, மனசாட்சியே இல்லாம. ஸோ இதுதான் வந்து சாலக்குடி KSRTC பஸ் ஸ்டேஷனுங்க. வெல்கம் டு சாலக்குடி மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரளா காலடியிலிருந்து சாலக்குடி வரைக்கும் வந்த இந்த KSRTC பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் ரியர் விண்டோல இருந்து எடுத்தேன். இதுவும் நல்லா தாங்க இருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள், ஹைவேவை பார்த்துட்டே நம்ம வர முடியுது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Chalakudi KSRTC bus standing. See you.